அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுத பொழுதுகள். இந்த மாதம் நமக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹஜ் பெருநாள் தியாக திருநாளை போற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. யாருடைய தியாகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி போற்றக்கூடியதாக ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பம் மேற்கொண்ட தியாகத்தை தான். அதிலும் குறிப்பாக அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட அந்த தியாகத்தை அல்லாஹ் போற்றக்கூடிய வகையில தான் இந்த ஹஜ் பெருநாளை நம்மளுக்கு கடமையாக்கி இருக்கிறான். எந்த அளவுக்கு நபி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுத்ததற்கு என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர்கள் அப்படி எப்படி என்ன தியாகத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா இந்த ஹஜ் பெருநாளே நம்மளுக்கு உணர்வு பெறக்கூடியதாக இருக்காது. இன்னும் பாத்தீங்கன்னா, உலக மக்கள்லயே அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்கள்ல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்காங்க. அப்போ நாம அவர்களுடைய தியாகத்தை போற்றக்கூடிய வகையில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ் பெருநாளை நம்மளுக்கு கடமையாக்கியது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஓடிய ஓட்டத்தை நம்மளுக்கு அல்லாஹ் ஃபர்லாக்கி இருக்கிறான். அவர்கள் எந்த அளவுக்கு அந்த தியாகத்தை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அதை உணர்வு பூர்வமாக அதை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் நம்மளுக்கு ஃபர்லாவே ஆக்கி இருக்கிறான். நம்ம அதை செய்யல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஹஜ்ஜே நிறைவேறாது, உம்ரா நமக்கு நிறைவேறாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய தியாகத்தை போற்றி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட தியாக வரலாறை நம்ம பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.